கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள் இந்த 2026 வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் நவகிரகத்தில் காதலுக்கு உண்டானவன், நட்பு ரீதியான ரிலேஷன்ஷிப், அது யாராக இருந்தாலும் சரி, ஆண் பெண் உறவாக இருந்தாலும் சரி, ஆணுக்கும் ஆணுக்கும் உறவாக இருந்தாலும் சரி, இந்த சுக்கிரன் கெட்டதுன்னா திருமண வாழ்க்கை சுகமாக இருக்காது. சில இடங்களில் சுக்கிரன் இருக்கக்கூடாது, சில இடங்கள்ல இருந்தால் ரொம்ப விசேஷம். வசதி வாய்ப்புகள் பெருகணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும். சில இடங்களில் மறைந்தார்னா அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் எத்தனை நாள் அங்கே இருக்காருன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லெஸ் தேன் அ மந்த், 23 நாட்கள் தான் இருக்கிறார். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வெளுத்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும், சுக்கிரன் வெளுத்தால் சுகங்கள் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் உங்களுக்கு, அதுவும் சனியின் பார்வையில் இருந்தார். அதாவது களத்திரஸ்தானாதிபதியுடைய பார்வையில் சுக்கிரன் இருக்கிறனால உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு, அபாண்டமான குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருப்பீங்க. இது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்களுடைய நட்பு ரீதியான தொடர்பு ரீதியானதாக இருக்கலாம், ஏன் உங்களுடைய கேரக்டர் சம்மந்தமாகவும் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு இருக்கும். குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் கடன் சம்பந்தமாக உங்களுக்கு அபவாத பெயர் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்போ சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரனால ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வருது. அதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனை வரும். நீங்கள் ரொம்ப நல்லவனாக இருப்பீங்க, உதவியாக செஞ்சுட்ருப்பீங்க, ஆனால் பார்க்குறவனுக்கு அது தப்பாக போகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதுவும் இந்த கொஞ்சம் அர்பன் சைடில் பார்த்தீங்கன்னா, சபர்பனாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது சிட்டி இல்லாமல் டவுன் சைடில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அவங்க கோவம் வந்ததுன்னா உடனே சண்டை போட்டுட்டு நான் பிறந்த வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்ட்டு அந்த பொண்ணுங்க கிளம்பி போகிறாங்க. இதில் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா ஆண்களுடைய தப்பான நடவடிக்கை அப்படின்ட்டு. கடைசியில் இவனுங்களுக்கு அந்த மாதிரி கெட்ட பழக்கமே கிடையாது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போது கடகராசிக்கு வர்றதுனால கொஞ்சம் வாழ்க்கை துணை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவி உறவில் எதையும் மனசு விட்டு பேசணும். அதாவது ஒருத்தரை அசிங்கப்படுத்துறது அப்படின்னா அவங்களுடைய கேரக்டரை சொன்னால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது அவங்க வாழ்க்கையை மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையும் பாதிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களை தப்பு சொன்னாலும் சரி, அடுத்தவங்க உங்களை தப்பு சொன்னாலும் சரி, நீங்கள் நெருப்பாக இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வராரு. நட்பு ரீதியான உறவுகளில் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அனாவசியமான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் இருக்கிறதுனால நீங்கள் ஆரம்பத்திலே பிரச்சனை வருதா, உடனே இங்கே வாங்க உங்கள்கிட்ட நான் பேசணும், கணவர்கிட்ட கூப்பிட்டு நான் இந்த மாதிரி இப்போ பேசுகிறேன், நீங்கள் ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை உங்கள் மனைவி சந்தேகப்படுறாங்களா, நீங்கள் ஓப்பனாக பேசுகிறது நல்லது. இல்லைம்மா நான் தப்பு பண்ணலை, எனக்கு நீ தான் முக்கியம், நான் யாரையும் எந்த இடத்துலையும் நான் தப்பாக போகலை அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டியது கணவனுடைய கடமை. இதை புரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை இல்லை. சரி சார், நாங்கள் வேலை செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம், வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், வீடு வேலை கிடைக்குமா அப்படின்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றதுனால யார் உங்களுக்கு வேலை கொடுக்கணுமோ அவங்களே உங்கள் பேரில் தேவையில்லாமல் தப்பு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஹெச்ஆர் கம்பெனியில் ஹெச்ஆர்கிட்ட நான் பேசினேன், உங்களுக்கு அங்கே ஒழுங்காக நீங்கள் இன்டர்பர்சனல் ஸ்கில் ஒழுங்காக இல்லை. அதாவது உங்கள் பேரில் ஏதாவது ஒரு தப்பு சொல்லணுன்னே தப்பு சொல்லி உங்களை கழிச்சு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் இந்த ஜனவரி 12லேருந்து பிப்ரவரி 5 வரைக்கும் இந்த நகை சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அதாவது தங்க நகை ஆசாரி, நகைக்கடை வைத்திருப்பவர்கள், நகைக்கு அடமானம் வச்சு பணம் கொடுக்குறவங்க, இவர்கள்லாம் யாரையும் நம்பி பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையாவது நம்பினீங்கன்னா அவங்கக்கிட்ட ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் போலீஸ் சம்பந்தமாக எந்த விதமான ஒட்டுதலையும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சமயத்தில் நீங்கள் போலீஸு ஸ்டேஷன் அப்படின்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு உங்களுடைய மரியாதையை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது அபவாத பெயரை அதிகப்படுத்தி சங்கடப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதற்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்
துர்கா சப்தஸ்லோகி, அதுக்கப்புறம் ஐகிரி நந்தினின்ட்டு ஒரு துர்கை மந்திரம். அந்த ஐகிரி நந்தினியை தினமும் சொல்லி வாருங்கள். எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்கள் விலகும். ஸோ இந்த 2026 உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த சுக்கிரன் பயிற்சி தரப்போகிறது, மற்ற கிரகங்களுடைய சுழற்சியில் என்ன பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் ஆராயணும்னு நினைக்கிறவங்களுக்கு, விருப்பம் உள்ளவர்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும். ஒரு நம்பர் 8015131149, அந்த நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு, நீங்கள் நேரில் வந்து சந்திக்கணும்னா. அதே சமயம் மற்றொரு நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.